போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே. புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் குடியரசு தினத்தை கொண்டாடி வருகின்றோம். 77வது குடியரசு தினமாக இருக்கிறது. ஆகவே குடியரசு தினம் என்று நாம் சொன்னாலே என்ன ஞாபகம் வருது என்றால், நாம் விடுதலை பெற்றதும் ஜனநாயக நாடாக நம் நாடு மாறுவதுதான் நம் நினைவுக்கு வரும். ஆகவே ஜனநாயக நாடு என்று சொல்லும் பொழுது 4 கூறுகளை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். சுதந்திரம், நீதி, சமத்துவம், சகோதரத்துவம். ஆகவே இந்த 4ம் இருக்கும் பொழுதுதான், நம் நிறைவாக பெறும் பொழுதுதான் நம் ஜனநாயக நாடாக இருக்க முடியும். ஆகவே இது 4ம் நம் நிறைவாக பெறுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முக்கியமாக ஒரு காரணமாக இருக்கிறார். ஆகவே அவரோடு நம் அனைவரும் இணைவதற்கு இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது வியத்தக்க திட்டத்திற்கு ஏற்ப எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தும் நீர் எங்கள் நாட்டுக்காக
உம்மிடம் கொண்டு வரும் எங்கள் வேண்டல்களை கனிவுடன் ஏற்றருளும். இவ்வாறு எம் நாட்டு தலைவர்களின் ஞானத்தாலும் குடிமக்களின் ஒருமைப்பாட்டாலும் நல்லிணக்கமும் நீதியும் உறுதிப்படுத்தப்பட்டு மனித வாழ்வு அனைத்தின் மேன்மை காப்பாற்றப்படுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அன்பிற்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டும் என அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்பிற்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நீரே என் புகலிடம், என் அரண், உம்மையே நான் நம்பியுள்ளேன். நீரே என் புகலிடம், என் அரண், உம்மையே நான் நம்பியுள்ளேன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பர். பல்லவி. நீரே என் புகலிடம், என் அரண், உம்மையே நான் நம்பியுள்ளேன். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணீர் என்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்பி வைப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். பல்லவி. நீரே என் புகலிடம், என் அரண், உம்மையே நான் நம்பியுள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வின் நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 31 முதல் 36 வரை. அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடமில்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால்
நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருத்தரையும் அழைக்கின்றார். அவரோடு எப்பொழுது நாம் இணைக்கப்படுகின்றோமோ அப்பொழுதுதான் உண்மையான விடுதலையை நம்மால் பெற முடியும். ஏற்கனவே முன்னிலையில் நான் கூறினேன், 4 கூறுகள் முக்கியமாக இருக்கிறது. குடியரசு தினம் நாம் நிறைவாக கொண்டாட வேண்டும் என்றால் 4 கூறுகள்: சுதந்திரம், சமத்துவம், நீதி, சகோதரத்துவம். ஆகவே நாம் சுதந்திரம் நிறைவாக பெற வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவைப்படுகிறார். அனைவரும் கேட்கலாம், ஏற்கனவே 1947 ஆண்டு நான் சுதந்திரம் பெற்று விட்டேனே என்று கேட்கலாம். ஆண்டவர் தெள்ள தெளிவாக நற்செய்தியில் கூறியிருக்கிறார், யாரெல்லாம் பாவம் செய்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறவர்கள் என்று. ஆகவே சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றால் நமக்கு நீதி கிடைக்காது. நீதி கிடைக்கவில்லை என்றால் நாம் சமமாக இருக்க முடியாது, சகோதரத்துவத்தோடு இருக்க முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் பாவத்திலிருந்து வெளிவர நம்மளை அழைக்கின்றார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மட்டும்தான் நம்மளால் பாவத்திலிருந்து வெளிவர முடியும், அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர முடியும். அதுதான் முதல் வாசகத்தில் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார்கள். நீங்கள் மீட்பு பெறுவதற்கு, அதில் நாம் அனைவரும் மீட்பு பெறுவதற்கு நம்முடைய பாவத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய வாழ்வை ஈடாக கொடுத்து விட்டார் என்று இந்த முதல் வாசகத்தில் நாம் தெள்ள தெளிவாக பார்க்கின்றோம். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த பாவத்திலிருந்து வெளில வர முடியும். ஆகவே அப்ப எப்படி நம்ம நீதியை பெற முடியும்? நீதியை எவ்வாறாக பெற முடியும் என்றால், எப்பொழுது நாம் உண்மையோடு இணைக்கப்படுகின்றோமோ அப்பொழுதுதான் நம்மளால் நீதியை பெற முடியும். உண்மை யாராக இருக்கிறார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உண்மையாக இருக்கிறார். அதான் புனித யோவான் நற்செய்தியில் தெள்ள தெளிவாக கூறுகிறார் 14:6, வாழ்வும் உண்மையும் வழியும் நானே என்று தெள்ள தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். ஆகவே உண்மை என்றாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உண்மையோடு இணையும் பொழுது எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் தூய ஆவியார் வழியாக நமக்கு காட்டுவார். அப்ப அந்த சரியான வழியில் செல்லும் பொழுது நாம் வாழ்வை கண்டடைகின்றோம். அந்த வாழ்வுதான் நீதியாக நம் அனைவருக்கும் இருக்கிறது. ஆகவே ஆண்டவரோடு இணைக்கப்படும் பொழுதுதான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று சுதந்திரம் பெற முடியும். ஆண்டவரோடு இணையும் பொழுதுதான் நம்மால் நீதியை பெற முடியும். ஆகவே நம் அனைவரும் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குது என்றால், ஆண்டவர் நமக்கு தந்த முதல் ஆசீரை ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுவார். என்ன ஆசீராக இருக்கிறது என்றால், நாம் அனைவரும் ஆண்டவருடைய இயல்பாலையும் ஆண்டவருடைய முகஜாடையாலையும் நாம் படைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆகவே அது நாம் உணரும் பொழுது அனைவரையும் சமமாக கண்டிப்பாக பார்ப்போம். ஆண்டவருடைய இயல்பால நாம் அனைவரும் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று உணரும் பொழுது பிறரும் ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று உணர்ந்து கொள்வோம். அதுதான் ஒரு துவக்க புள்ளியாக இருக்கிறது. என்னத்திற்கு துவக்க புள்ளியாக இருக்கிறது என்றால், சகோதரத்துவத்துக்கு துவக்க புள்ளியாக இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும் என்றால், இந்த நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழில் கூறியிருப்பது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரை போல் நாம் அனைவரும் வளர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த 4 கூறுகளும் நிறைவாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரை போல் நாம் வாழ முடியும்? எப்பொழுதெல்லாம் நாம் திருப்பலிக்கு வந்து நம்முடைய வாழ்வை அவருக்கு காணிக்கையாக அர்ப்பணித்து ஆண்டவருடைய திரு விருந்தில் கலந்து கொண்டு ஆண்டவருடைய தூய உடலையும் தூய இரத்தத்தையும் நற்கரணையாக உட்கொள்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு
அவரை போலேயே நம்மாலையும் வளர முடியும். அதுதான் புனித பவுல் அழகாக அவருடைய வாழ்வில் நாம் பார்க்கலாம். புனித பவுல் பாவத்தில் இருக்கும் பொழுது, சுதந்திரம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவருக்கும் நீதி கிடைக்கவில்லை, பிறருக்கும் அவர் நீதி உள்ளவராக வாழ முடியவில்லை. அவரை கொன்றார், சமத்துவம் இல்லை. அவர் பிறரை, புறவினத்தாரை அவர் மனிதராகவே ஒரு பொருட்டாக கூட அவர் மதிக்கவில்லை. சகோதரத்துவம் சுத்தமாக இல்லை. ஆனால்தான் சிறையில் அடைத்தார், சிறையில் கொன்று விட்டார், எதுவும் இல்லாமல் இருந்தது. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்று கொண்டாரோ அப்பொழுது அவர் மனம் மாறி அழகாக ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என்ன வார்த்தை? இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்று. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருளை நிறைவாக பெற்று, இந்த 4 கூறுகளை முழுமையாக பெற்று குடியரசு தினத்தை நிறைவாக கொண்டாடுவதற்கு அன்னை மரியாவுடைய பரிந்துரையை நாடி தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இன்னன்பு இயேசுவே எல்லோரும் வாழவே என்னையே தருகின்றே. ஏழை என்னையும் எளிய என் வாழ்வையும் ஏற்றிட பணிக்கின்றே. இன்னன்பு இயேசுவே எல்லோரும் வாழவே என்னையே தருகின்றே. ஏழை என்னையும் எளிய என் வாழ்வையும் ஏற்றிட பணிக்கின்றே. இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னில் மாற்றிடுவாய். இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னில் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தங்கள் நற்பணித்தின் அடையாளமாகவும் மக்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். எங்களது இறைப்பற்றுள்ள காணிக்கை உம் திருமகனின் நிலையான பலியோடு ஏற்றுக்கொள்ளப்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதனங்களை படைத்தது போல மிகுந்த கனி விரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணி புரிகின்றனர். மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரு முன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலன் ஆகியவர் அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித ஆரோக்கிய மாதா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்த வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து இருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், இதோ நம்முடைய அன்றாட உணவு. செம்மறியின் விருந்திற்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நிலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொண்டுள்ளோம். பணியில் அவர் காட்டிய எடுத்துக்காட்டை நாங்கள் பின்பற்றவும் விண்ணரசில் நுழைந்திட தகுதி பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம். ஒரே குடும்பமாக இணைக்கப்பெற்ற நாடாக திகழ நம்மை அழைத்த தந்தையாகிய கடவுள், நீங்கள் நம்பிக்கையில் உறுதியும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியும் அன்பு செயல் ஈடுபாடோடு கொண்டிருக்க செய்வாராக. நம் வாழ்வில் பங்கேற்க வந்த இரே மகன் உங்கள் உதட்டாலும் உள்ளத்தாலும் வாழ்த்தாலும் நீங்கள் அவரை போற்றி புகழ்ந்திட விண்ணக அருளை நிறைவாக பொழிவாராக. தந்தை மகனாகியோர் நண்பின் பிணைப்பான தூய ஆவியானவர் தமது அன்பில் எல்லா குடிமக்களையும் ஒன்றுபடுத்த தங்கள் ஏக்கத்தில் உண்மையான நிறைவை அவர்களுக்கு வழங்குவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியான ஆசை உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆரோக்கிய அன்னை நாசி பெற்றவர்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.